கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஏதேனும் ஒரு செய்தியை தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய திருவிடை மருதூரைச் சேர்ந்த டி.ஏ. சுவாமிநாதன் என்பவர் ஒரு முறை சொல்கிறார், 1933 வருடம் தைப்பூச விழாவையொட்டி திருவிடை மருதூரிலே தேரோட்டம் நடைபெறுகிறது. அந்த தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது அந்த கொலன்மூலை தெருவை அந்த தேர் கடந்து போகிற பொழுது தேரினுடைய அந்த தாங்குகிற கீழே வைக்கிற அந்த கட்டை பகுதி உடைந்து விடுகிறது. அப்படி உடைந்து அப்படியே நகர்ந்து போகிற பொழுது அந்த தேர் அதே இடத்தைச் சேர்ந்த வடம்போக்கி தெருவுக்கு வருகிற பொழுது அந்த தேர் பள்ளத்திலே கவிழ்ந்து விடுகிறது. அந்த கவிழ்ந்து விட்ட தேரை பல பேர்கள் முயற்சி செய்தும் அந்த தேரை நிமிர்த்த முடியாமல், அதை வெளியே கொண்டு வர முடியாமல் மக்கள் தடுமாறுகிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய கும்பகோணம் மகாமகத்திற்காக காஞ்சி மாமுனிவர், உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்கே திருவிடை மருதூரிலே ஒரு இடத்திலே பச்சையப்பன் தெருவிலே தங்கியிருக்கிறார். அங்கே பச்சையப்பன் தெருவிலே தங்கியிருக்கிற பொழுது மகா பெரியவருக்கு இதுபோல திருவிடை மருதூர் அந்த தேர் போன போது ஒரு பகுதியிலே இறங்கி விடுகிறது. அதை யாராலும் சரி செய்ய முடியவில்லை, தேரோட்டம் நின்று விட்டது என்கிற தகவல் மகா பெரியவருக்கு சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே மகா பெரியவா உடனடியாக என்ன செய்தார்? உடனடியாக அந்த இடத்திலிருந்து எழுந்து படபடவென்று நடக்க ஆரம்பித்து விட்டாராம். என்ன பெரியவா திடீரென்று நடக்க ஆரம்பித்து விட்டார் என்று பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அவரோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். பெரியவா தேரே அந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி பரவி ஊரில் உள்ள அத்தனை பொதுமக்களும் அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். பெரியவா நேரடியாக வந்து அங்கே திருவிடை மருதனுடைய தேர் அந்த மகாலிங்கேஸ்வரை தரிசனம் செய்துவிட்டு அப்படியே சுற்றி வந்து பெரியவா என்ன செய்கிறார்? அந்த தேரினுடைய வடத்தை பிடித்து கொண்டு அந்த கயிற்றை பிடித்து கொண்டு அப்படி இழுக்க ஆரம்பிக்கிறார். அவர் இழுக்க ஆரம்பித்த உடனே பொதுமக்கள் அத்தனை பேரையும் இழுக்க சொல்கிறார். பெரியவா களத்திலே இறங்கிவிட்டார்கிற தகவல் அந்த கோவிலுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் போகிறது. உடனடியாக அவர்களும் அந்த இடத்திற்கு ஓடோடி வந்து விடுகிறார்கள். பெரியவா இழுக்க ஆரம்பித்து விட்டார் செய்தி தெரிந்தவுடனே அத்தனை பேரும் சேர்ந்து இழுக்கிறார்கள். அப்படி இழுக்க ஆரம்பித்த உடனே அந்த தேர் அங்கிருந்து மேலே அந்த பள்ளத்திலிருந்து கீழே இருந்து மேலே வந்து சரியான நிலைக்கு வந்து பெரியவா அன்றைக்கு அந்த தேரை அப்படியே இழுத்து அவரோடு சேர்ந்து பெரியவாளோடு சேர்ந்து அனைவரும் சேர்ந்து இழுக்க அன்றைக்கு அந்த பகுதி முழுக்க அந்த தேர் சென்றது. மறுநாளும் மகா பெரியவா அந்த இடத்துக்கு வந்து அந்த தேர் மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு தேர் பகுதியை தன் வடத்தை இழுக்க ஆரம்பித்து முறையாக அந்த தேர் திருவிடை மருதூரை சேர்ந்த அந்த தேர் அன்றைக்கு நிலைக்கு வந்ததாக ஒரு தகவல் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பெரியவா நேரடியாகவே களத்தில் இறங்கி, ஏனென்றால் தேர் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அந்த தேரோட்டம் நின்றுவிட்டால் அது ஒருவேளை அது பொதுமக்களை பாதிக்கும், அந்த ஊரையே பாதிக்கும் என்று சொல்வார்கள் என்பதனாலே சுவாமி தேரின் மூலமாக உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம், தெருவில் உள்ள மக்களுக்கெல்லாம் சுவாமி தேர் மூலமாக வந்து அருள்பாலிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தேர் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை கேள்விப்பட்டு மக்களாலே இழுக்க முடியவில்லை, அது கீழே விழுந்து விட்டது, பள்ளத்திலே இறங்கி விட்டது என்பதை தெரிந்து கொண்டு தேரை அன்றைக்கு இழுத்து
நிலைக்கு கொண்டு வந்த ஒரு மகோன்னதமான ஒரு செயலை மகாபெரிவா செய்தார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அது அவர் சன்னியாசி மட்டுமல்ல, களத்தில் இறங்குகிற உண்மையான ஒரு களப் போராளி என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.